அம்மா, ஏனுங்கப்பா சொல்லுங்க. நான் நாளைக்கு தூத்துக்குடி போயிட்டு வரேன். திடீர்னு தூத்துக்குடி போகிறீங்க அந்த அப்படின்னா முஸ்தபா இருக்க அந்த மீன் வியாபாரி முஸ்தபா, அவன் எக்ஸ்போர்ட்டர், அவரை பார்க்க போயிட்டு வரேன். ஒரு எனக்கு முக்கியமான யாரையும் ஜோலி தெரியாது. எனக்கு. எனக்கு யாரையும் தெரியாது. உனக்கு தெரியாது, அவன் நம்ம கூட படித்தவன். இப்போ இன்னைக்கு பெரிய எக்ஸ்போர்ட்டரு, நல்ல மீன் எக்ஸ்போர்ட்டில் நல்ல எக்ஸ்போர்ட்டு. அவங்ககிட்ட போய் ஒரு ஐடியா சொன்னேன் இந்த மாதிரின்னு சொல்லி ஃபோனில். சரி, என்னன்னு? நான் வியாபாரம் பண்ணுறதுக்கு. நாய் வியாபாரமா? ஆமாம். எதுக்கு நாய் வியாபாரம்? நாய் குட்டி போட்டால் பிடிச்சி விற்கிறீங்களா? இல்லை சைனாக்காரன் கப்பல் இலங்கைக்கு வருது, உளவுத்துறை கப்பல். அது 2 மாதத்துக்கு டேர் அடிக்குதாமா, இந்தியாவை பூரா உளவு பார்க்கறதுக்கு வருதாமா அந்த கப்பல். அதில் இருக்கிறாங்கல்ல ஒரு 300-400 பேர், அவங்க நாய்க்கறின்னு ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்களாம்மா. அது இந்திய நாயின்னு அவனுக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா. ஓ, கேட்குறக்கே கஷ்டமா உனக்கு கேட்குறது கஷ்டமாக இருக்கு, அவன் சாப்பிட்றதே. நீ எப்படி ஆர்டர் தெரியும் சரி சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டியா? அவங்க வந்து அது மாதிரி நாய்க்கறி தான் பிரியமாக சாப்பிடுவாங்க. அந்த காலத்துல வாரத்தில் 4 நாளுமே சாப்பிடுவாங்களாம். அதனால இப்போ நம்ம புதுசாக இதெல்லாம் புதுசு தொழில். அவன் முஸ்தபாவுக்கு எல்லா ஊரும் தெரியும். அவன் இப்போ தூத்துக்குடிக்கு இலங்கைக்கு பக்கம் தான், ஒரு 40-50 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. அது கள்ள தொழில் கூட அனுப்பி வச்சிருவான். அவன் அந்த வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ என்ன நாய் வியாபாரத்துக்கு போகணுங்கிறீங்க? அவன் நாய் வியாபாரத்துக்கு தான். கெல்டாயே இந்த பொழப்பு பொழைக்கிறீங்க? எந்த பொழப்பு? இதான் காசு. 70 வயசாச்சு, இன்னும் போய் நாய் வியாபாரத்துக்கு. நாய் வித்த காசு குறைக்குமாக்கு? நாய் வித்த காசு நல்ல காசு குறைக்காது ஒன்று. நீ நாய் வித்த காசு, நாய் வித்த காசு பூரா, அதாவது தமிழ்நாடு இருக்கிற நாயை பூரா பிடிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கிறேன். நீங்க ஆள் வச்சிருக்கீங்க? ஆமாம். ஒரு நாய்க்கு 100 ரூபா. பூரா தெருநாயை பூரா பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா போதும் 100 ரூபா. இங்கே அங்கே டிப்போ போட்டு எங்க வைப்பாங்களா இங்கே தள்ளுவாங்க. எதுக்கு தள்ளுறாங்க? நானே தள்ளிடுவேன். நாய் கொல்றது தப்பு. நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே லைசன்ஸ் வாங்கிடுவேன். இது நான் இது பூரா தெருநாயை பூரா பிடிச்சி ஒரு ஓவர்சல் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு உடனே எனக்கு கொடுத்துருவாங்க. பாரு, நியூஸ் பார்த்து எங்க இருக்கணுமோ கழிவு இங்க காலம் வந்துருச்சாட்டு இருக்குது. போய் இருக்கிறதுனா இருங்க சாமி. நான் எங்கே ஒரு நாள் தின்னுதான் ஆகணும். அதனால கரெக்ட் டைம் கொடுப்பேன். நீ உன்ன மாதிரி 3 மணிக்கு 2 மணிக்கு சோறுல இல்லை. காலையில் 8 மணி, மத்தியானம் 1 மணினா 1 மணி, சாயந்தரம் 7 மணி. அது கல்லரண்டையோட கொடுப்பேன். ஒழுங்கா சாப்பிட்டு இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட ஒரு வாரத்துக்கு ஒரு கல்லரண்டை பார்க்குறதே பெரிய அதிசயம். உங்க சுகார் வந்துடும், அதை வந்துடும், இதை வந்துடும், நீ மிரட்டுறேன். ஏப்பா இப்போ ஒழுங்கா சாப்பாடாக்கி போட்டு நேரம் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு ஜாலியாக தான் இருக்கிறீங்க. அதை கெடுக்கோன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் அப்படியெல்லாம் ஒன்றும் முடிவு. எதுக்கு இத்தனை ரகலை பண்ணுறீங்க இந்த நேரத்துக்கு? ஏமா அவனுக்கு சொன்னேன், ஃபோனில் சொன்னேன், வானா இதான் புதுசாக வியாபாரம் பண்ணா தான் ஜெயிக்க முடியும். புதுசாக என்ன நாய்க்குட்டி கொண்டு போய் வாங்கி நாய்க்குட்டிங்க திருநாய் பூரா பிடிச்சி திங்கிற கொடுக்குறதா? ஆமாம். அது எங்கேயோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. நீ உங்களுக்கு நாட்டின் சுகாதாரத்தை கெடுத்துட்டு இருக்குது நாய், தெரியுமா? இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ பூரா எங்கேயோ குழந்தைகளை கடிக்குது, குட்டியை கடிக்குது. அதனால குழந்தைய குடிக்குது, அவன் பார்த்துக்குவாங்க. நீங்கள்லாம் அதெல்லாம் தேவையில்லாத. இப்போ நான் சும்மா தானே வீட்டில் உட்காந்துருக்குறேன். இதெல்லாம் சும்மா ஒரு ஆஃபீஸ் ரூம் போட்டு உட்காந்தாலே போதும். அவன் அங்கேயும் இங்கேயும் அனுப்பிடலாம், அனுப்பி வச்சுருவான் பிடிச்சி. உங்களை எங்கே அனுப்பிக்கணுமோ அங்கே அனுப்பிச்சிருவாங்க. எங்கே அனுப்பணுமோ அங்கே நாய் வந்து கொல்றது அவ்வளவு பாவம். அந்த பாவ செயலைத்தான் நீங்கள் பண்ணணும். நான் இங்கே ஒன்றுமே பாவம் செய்யல. அவன் கப்பலில் போட்டு அறுத்துக்குவான். அது நீங்கள் தான் அதுக்கு உடந்தையா இருக்கிறீங்க. என்ன உடந்தது? நான் வியாபாரம் தான் பண்ணுறேன். எதுக்கு வியாபாரம் பண்ணுறீங்க? கோழி போய் வாங்கிட்டு வரணும். கோழி நீ அவன் வீட்டில் வந்து அறுத்துட்டு இருக்கான். அவன் அறுத்து கறியாக கொடுக்குறான்னு அந்த மாதிரி அவன் வாங்கணும். நான் நாயை கொடுக்குறேன், அவன் போய் அறுத்துக்கிறான். அது நம்ம நாட்டிலேயே இருக்குல்லையே. அவன் கப்பல் கோழி வச்சு பண்ணிட்டு போகிறாங்க. வயசான காலத்தில் இது தேவையில்லாத இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு ஒரு ஆசை, கொஞ்சம் கோடீஸ்வரனா இருக்கணும்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கோடீஸ்வரன். ஆமாம். அம்பானியெல்லாம் ஒரு மண்ணத்தான் வந்து அரேபியா நாடுக்கு அனுப்பி கோடீஸ்வரன். அம்பானி அனுப்பினால தெரியாது. நான் அதனால நாயை பூரா இப்போ பண்ணி வந்து சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் இடம் இருந்தால் போதும். நான் ஆசையும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, எதுவுமே எனக்கு வேண்டான்ட்டு இருக்குது. அது வயசான காலத்தில் வர ஆசைப்பட்டது எதுவுமே இல்லை. நாய்க்கு போய் கொள்றது இதெல்லாம் ஆகாது. பேச முடியாது. நீ சுகாதார கேடு பண்ணிட்டு இருக்கிற. நீ எல்லாம் நம்மளுக்கு இது ஒத்து வருமோ ஒத்து வரலையான்னு தெரியல. நான் சொல்லிட்டேன். சரி, சும்மா நாள் முஸ்தபாவை பார்த்துட்டு இங்கேருந்து கருவாடு கொஞ்சம் வாங்கிட்டு வரேன். இந்த கருவாடு வாங்குறதுக்கு இங்கே காடு மேடெல்லாம் விற்கிது. கருவாடு வகை வகையாக கருவாடு கிடைக்குமா? வகை வகையாக எல்லா மார்க்கெட்லேயும் இருக்குது, சந்தையிலையும் இருக்குது. இங்கே வண்டியில் கொண்டு வரான். காலையில் கருவாடு வாங்கலையாமான்னு கூப்பிட்டேன். அவன் எக்ஸ்போர்ட்ரு, அவன் குவாலிட்டி நல்ல 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 கருவாடு கொடுப்பான் நம்மளுக்கு. எந்த கருவாடு நீங்கள் தின்னுட்டு உட்காந்துருக்கீங்க இத்தனையே? ஒரு இத்தனோடு 2 பீஸ் திம்பீங்க. அதுக்கு போய் குவாலிட்டி பார்த்து வாங்கிட்டு வரீங்க. வாரத்துக்கு போகிறனாலும் விட மாட்டேங்கிறேன். சும்மானாலும் அவன் போய் பார்த்துட்டு வரேன். முஸ்தபா வான்னு சொல்லிட்டேன். வந்து ஒரு வாரத்துக்கு இருங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் போய் பாட்டு வரேன், கொஞ்சம் விட.
அப்படியெல்லாம் போக விட மாட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன பண்ணணுமோ கம்பி வாயில சொன்னதுக்கே போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம் சாமின்னா அது எதுக்கு தேவையில்லாத பண்ணுறீங்களோ என்னமோ. வயசான காலத்தில் உங்களுக்கு கிறகு முடிச்சிடுச்சு, அதைத்தான் நான் சொல்கிறேன். எதுக்குத்தான் இந்த ஒரியாட்டம் பண்ணுறீங்களோ தெரியல. சரி நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் நீ யோசனை பண்ணி பாரு. நான் யோசனையெல்லாம் பண்ணுறது இல்லை, நாளைக்கு போகிறதுக்குள்ள பட்டு பட்டு ஒவ்வொரு பேச்ச முடிச்சிருவேன். எதுக்கு நான் வியாபாரம் பண்ண போகிறீங்க? சைனாக்காரன் வேறு காத்துட்டு இருக்காரு. இன்னி 1 மணி நேரத்தில் பசியாச்சுன்னா சோறு போட மாட்டேன், அது ஜாக்கிரதையாக நினச்சிக்கோங்க. எங்கே கொண்டு போய் தள்ளணுமா தள்ளிட்டு வந்துடுவேன். ரொம்ப மோசம் கொடுக்குறீங்கன்னா முஸ்தாபா வீட்லேயே போய் இருந்துக்குவேன், அங்கே தூத்துக்குள்ளே இருந்துக்குவேன். அப்புறம் நீயும் மகனெல்லாம் தேடிட்டு வரணும். நீ தெரியுமா காணும் இந்த மாதிரி ஒரு ஆள். நல்லது செய்ய போனாலும் இது நல்லதா செய்ய வேணாங்கிற, கெட்டது செய்கிறீங்க. இப்போ நல்லது செய்ய போன என்ன அத்தனை உயிரையும் கொல்லணுங்கிறீங்க. என்னத்தை போய் கொள்றாங்க உயிர்? அப்போ ஆடை கொள்றவன் மாடை கொள்றவன் கோழியை கொள்றதுனால தப்பு இல்லை. உங்களுக்கு என்ன சாதகமாக அர்த்தம் முடியாது சாமி, என்னால் பேச முடியாது. இன்னைக்கு என்னன்னு தெரியல, இப்படியே போகிறீங்க. வயசாகிடுச்சு சொல்லி புத்தி இல்லை, அதுதான் நான் சொல்லுவேன். புத்தி சுத்தமான புத்தி இல்லை. சரி விடு, உங்கள் சௌரியம். சரி அப்புறம் நான் என்னத்தை சொல்கிறது, நான் வரலன்னு சொல்லிடுறேன். அடுத்த வாரம் வேணா ஃப்ரீயாக நான் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு டூர் வரேன்.